சங்கவி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது அவ தான் எனக்கு எல்லாமே. இப்போ கூட என்ன சங்கவியும் தான் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹிட் சீரீஸ் வந்து எந்த சீரியலுக்குமே ஆனதில்லை இது வரைக்கும். ஃபேமிலியில வந்து ஹாப்பியா இருந்தாங்க. அப்போ ஹாப்பியா இல்ல, அவங்க கொஞ்சம் பயந்தாங்க ஓடி போறேன்ட்டு. என் கேரக்டரை வந்து எண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும், வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அது முடிக்கிற வரைக்கும் என்னால். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆக போகிறேன்னு தான் ஆசை இருந்தது. 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணி now I'm back. சங்கவி வினீத் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. Hi Monisha. Oh, this is so sweet. நிறைய சண்டை போட்டிருக்கோம் செட்ல. ஆமா, அது உண்மைதான், நிறைய சண்டை போட்டிருக்கோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. லாஸ்ட் எபிசோட் நான் வந்து செத்து போயிடுறேன்னு காமிச்சதும் நிறைய ஃபேன்ஸ் வந்து கூடி வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. நான் வந்து நிஜமாவே செத்து போயிட்டேன்னா. நிறைய குட் ஃபில்ம்ஸ் அப்போ வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கம் பேக் எனக்கு கண்டிப்பாக இதே முரளி ஆல்சோ இஸ் அ வெரி வில் பி அன் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் மை லைஃப். NDTVலையும் நான் நியூஸ் ஆங்கராக இருந்தேன். Hello and welcome to the late night news with me Monisha Ravishankar and ready to bring the news to you live every evening. வணக்கம் மோனிஷா. ஹாய். ஐ திங்க் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட எங்களுக்கு ஒன்றும் உங்களை சங்கவியா தான் தெரியும். ஐ திங்க் ஒரு மெமரிஸ் பிரிங் பேக் மாதிரி போலாமா? ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நீங்க வந்து அதுக்கு ஆடிஷன் பண்ணீங்க, அந்த ஞாபகம்லாம் இருக்கா? ஷேர் பண்ண முடியுமா? நல்ல ஞாபகமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து தியேட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஸ்டேஜ் பிளேஸ், நிறைய டிஸ்னி பிளேஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இங்கே சென்னையில் தான். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க, விஜய் டிவி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க, ஆடிஷன் நடத்துனாங்க. அண்ட் எனக்கு இந்த மாதிரி சங்கவி லீட் கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு ஆஃபர் கொடுத்தாங்க. அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி லீட் கேரக்டர் வந்து ஆஃபர் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது சங்கவி. அப்போ மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூட என்னை சங்கவின்னு தான் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா இல்லை நேரில் பார்த்தாலும் என்னை முனிஷாவோட சங்கவின்னு தான் நிறைய பேர் என்னை ஞாபகம் வச்சிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஆக்சுவலி. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ்? ஏன்னா சோஷியல் மீடியா ஒரு வாட்டி பார்க்கும்போது சார் 18 இயர்ஸ் ஆனாலும் நம்மள வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க, இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அப்படின்ற போது. ஆமா, அது சங்கவி வந்து என்னோட ஐடென்டிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஐ திங்க் தமிழ் டெலிவிஷன்லே அந்த அளவுக்கு ஒரு ஹிட் சீரீஸ் வந்து எந்த சீரியலுக்குமே ஆனதில்லை இது வரைக்கும். கணக்காணும் காலங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே ரெக்கக்னிஷன், ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது அந்த சீரீஸ் தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், வெரி பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ஷூட் பண்ணீங்க அப்படின்றது? எஸ், ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி. நான் என்னோட ஸ்கூல் பேக், நான் எந்த பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த பேக் தான் யூஸ் பண்ணேன் ஷார்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வந்து பேக்குள்ளே போட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வந்து ஒரு கிளி இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அந்த கிளிக்கு பாய் சொல்லி அப்புறம் எங்கள் அம்மா ரேகா மேமுக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி ஷார்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்தது அந்த? அப்போ நான் வந்து ஹை ஸ்கூலில் இருந்தேன். ஓகே. ஸோ அப்போ வந்து ஹை ஸ்கூல் இருக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்ற போது அது எப்படி உங்களுக்கு மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணீங்க அந்த விஷயத்த? உண்மையை சொல்ல போனோன்னா நான் வந்து அப்போ ப்ரிப்பேர்டா இல்லை. யாருமே ஆக்சுவலா ப்ரிப்பேர்டா இல்லை. இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆக போகுது, எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரெக்கக்னிஷன், ஃபேன்ஸு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஓவர் நைட் எங்க போனாலும் எல்லாரும் எங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது, ஆட்டோகிராஃப் கேட்கறது, கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ முதல்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. என்னடா இது எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் போக போக
obviously started enjoying it and very thankful for it. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கல, மற்றவங்க பற்றி என்னால் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு சொல்ல முடியும் யாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்ட்டு. பட் நான் வந்து இந்த அளவுக்கு அப்போ வந்து நாங்கள் வந்து பெரிய மூவி ஸ்டார்ஸ், பெரிய செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் இருந்தோம். ஒரு கார்ல இருந்து இறங்கி போனாலும் 10-20 பேர் வந்து கூட்டி ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஓவர்வெல்மிங்காகவும் இருந்தது. ஓகே. அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே டாக்டர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும் போது இவ்வளோ அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற போது ஃபேமிலி எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அப்போ? ஆக்சுவலி ஹாப்பியா இல்ல, அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. எங்க நான் வந்து படிப்பை விட்டு இப்படி சினிமாக்குள்ள ஓடி ஓடி போறேன்ட்டு. ஏன்னா அம்மா, எங்க அப்பா டாக்டர், பிரதர் டாக்டர், எல்லாமே ஆண்டி அங்கிள்ஸ் நிறைய பேர், நான் டாக்டர் ஃபேமிலியில இருந்து தான் வரேன். அண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி மீடியால ஆர்ட்டுக்குள்ள முதல்ல ஃபேமிலியில இருந்து ஆரம்பிச்சது நான் தான். ஸோ அவங்க கூட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஃபேமிலியாக வந்து டின்னருக்கோ லஞ்சுக்கோ வெளியே போகும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி கேட்கும்போது எங்கள் ஃபேமிலி கூட அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் தே ஆர் வெரி ப்ரவுட். ஆனால் கொஞ்சம் அதை வரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க இவ வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணி அப்படியே படிக்காமல் போயிட போகிறாளோன்ட்டு அந்த இது இருந்தது. ஓகே. அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. எப்படி நீங்க வந்து டாக்டருக்குள்ள என்ட்ரி ஆனீங்க, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஏன்னா ஆக்டிங்கை விட்டு டோட்டலா அது ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும் இல்லையா டாக்டருக்கு? அந்த அந்த ஸ்விட்ச் எப்படி நடந்தது? ஸோ ஆக்சுவலி அதுதான் மெயின் காரணமே நான் வந்து கொஞ்ச நாள் காணாம போனது. ஏன்னா கணக்கானும் காலங்கள் இனிஷியலி வந்து அது வந்து இவ்வளோ பெரிய சீரீஸ் ஆகும்னு விஜய் டிவியே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுனால அது வந்து ஒரு ரெகுலர் மண்டே டு தேர்ஸ்டே 8 PM ப்ரைம் டைம் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 150 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம்ஸ் இருந்தது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் வந்து மெடிசன் படிக்க போகிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆக போகிறேன்னு தான் ஆசை இருந்தது. பிகாஸ் நேச்சுரலாகவே எங்கள் அப்பா பார்த்து நானும் டாக்டர் தான் ஆக போகிறேன்ட்டு இருந்தது. ஸோ அது வந்து மாறலை. நான் வந்து ஆல்தோ ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி பெரிய ஹிட்டு, எனக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ் இருந்தது, ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது மாறலை. அந்த ஃபோக்கஸ் நான் வந்து டாக்டர் தான் ஆக போகிறேன்ட்டு தெரிஞ்சுது. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து சீரியல் வந்து அந்த அவ்வளோ ஹாட்டாக இட் வாஸ் இன் இட்ஸ் ப்ரைம் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் கேரக்டரை வந்து எண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும், வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அது முடிக்கிற வரைக்கும் என்னால். ஸோ ஆக்சுவலாக நான் கேட்டு தான் என் கேரக்டரை வந்து எண்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து படித்து படிச்சு முடிச்சு 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணி now I'm back to the industry. அகைன் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. Yes, yes. ஃபர்ஸ்ட் ஷாட் பத்தி நம்ம வந்து பேசணும். ஐ திங்க் லாஸ்ட் ஷாட் பத்தி பேசி ஆகணும். அது ரொம்ப எமோஷனல் சீன் வேற. ஆமா. அதை பத்தி சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் அதோடைய மெமரிஸ்லாம் இப்போ கொண்டு வரலாம். அது எப்படி இந்த லாஸ்ட் டே செட் எப்படி இருந்தது? கண்டிப்பா. அது ஆக்சுவலா ஒரு வாரமே ஷூட் பண்ணோம். 1 ஃபுல் வீக். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு வந்து இட் வாஸ் தி எண்ட் ஆஃப் மை கேரக்டர். ஸோ எனக்கு வந்து பயங்கர எமோஷன். அதனால கிளிசரின் இல்லாமல் என்னால் அழ முடிஞ்சுது. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரியோட. ப்ளஸ் என்னோட கேங், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா, பானு சார், ரேகா மேம் எல்லாரும் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். இட் வாஸ் அ வெரி எமோஷ்னல் ஃபியூ டேஸ். அண்ட் ஷூட்டிங் ஐ வுட் சே அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் கஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப சேட் சீன்ஸ். அண்ட் நாங்கள்லாம் நிஜமாவே அழுதோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எண்டிங் வந்திருக்கு இந்த கேரக்டருக்குன்னு சொல்லி. ஸோ ஆமாம், ரொம்ப ஹைலி எமோஷ்னல் ஃபியூ டேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஐ திங்க் இப்போ இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ்ல பார்த்தாலும் இர்ஃபான் அண்ட் உங்களுடைய காம்போ தான் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. ஐ திங்க் நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். எஸ், நாங்கள் வந்து அப்போவும் குட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் லைஃப்பில் பிஸியாக இருக்கோம். ஸோ மீட் பண்ணுறதில்ல. பட் வி ஆர் டெஃபினெட்லி இன் டச். அது என்னன்னு தெரியல, சங்கவி வினீத் வந்து ஒரு
பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு அப்போ. இப்போ வரைக்கும் எல்லாரும் சங்கவி வினீத் சங்கவி வினீத் அது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு காம்போன்னு சொல்லலாம். முனிஷா இர்ஃபான் கூட நிறைய பேர் தெரியாம அந்த சங்கவி வினீத் வந்து பயங்கர பாப்புலர். ஸோ ஐ திங்க் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. அண்ட் இப்போ வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். யா, நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஹாய் மோனிஷா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் பீன் 20 years. oh this is so sweet. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நிறைய மெமரிஸ், நிறைய சண்டைனா போட்டிருக்கோம் செட்டில். இப்போ நினைச்சா காமெடியா இருக்கு. ஆமா, அது உண்மைதான், நிறைய சண்டை போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம டான்ஸும் ஆடி இருக்கோம் சேர்ந்து. ஸோ லைக் கிரேசி ஜேர்னி. என்னோட ஸ்டார்டிங், என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்க தான். ஸோ கிரேட் great memories and very happy to make this video for you. And I heard you're back to acting, and I seeing a lot of media things now. I'm very happy because you're a brilliant actress, and I wish you all the best for your comeback, and you have to be in top again. ஏன்னா நம்ம கனா செட்டில் நிறைய பேர் ஹேட் அ வெரி பிக் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டாங்க, நிறைய ஒர்க்ஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ட் பட் ஸ்டில் we have it on us, and we have to give a comeback, and I wish you all the best. Oh, thank you. Thanks. This is a very nice surprise. I think உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. இதுல கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சண்டை போட்டுட்டே இருப்போம் அப்படின்னு. ஆமா, ஏன்னா நாங்க 2 வருஷம் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே ஷூட். ஏன்னா ஸ்கூல் சீரீஸ், வீட்டு சீனும் இருந்தது, ஆஃப்டர் ஸ்கூல் சீன்ஸும் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் எல்லாரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இர்ஃபான் அண்ட் மீ வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. அண்ட் வி வர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ நாங்கெல்லாம் சின்ன பசங்க. ஸோ ஆப்வியஸ்லி டயர்டா இருப்போம், சாப்பிட்ருக்க மாட்டோம், ஏதோ சின்ன சின்ன விஷயம் நிறைய சண்டை போட்டிருக்கோம். அண்ட் ஆமா, இப்போ நினைச்சு பார்த்தா பயங்கர காமெடியா இருக்கும். ஆனா ஆக்ஷன் சொன்ன உடனே நாங்க வந்து திரும்பி ஹாய் வினீத், ஹாய் சங்கவின்னு சொல்லி சீனை ஆரம்பிச்சிருவோம். பட் ஐ திங்க் வி வர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ப்ரொஃபஷனல், வெரி எஃபெக்ஷனட். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஐ திங்க் அது வந்து ரியல்லையும் ரொம்ப ஜெனுவினான கனெக்ஷன். அதனாலதான் ஐ திங்க் ஸ்கிரீன்லயும் அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு கனெக்ஷன் இருந்தது. கண்டிப்பா வி ஆல் காட் அலாங் வெரி வெல். அண்ட் லஞ்ச் எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம், பயங்கரமா கிண்டல் பண்ணுவோம், அண்ட் லைக் ஹி செட் சண்டேயும் போடுவோம். ஸோ ஓவரால் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். யா, வி ஹேட் அ வெரி குட் கனெக்ஷன். ஓகே, இர்ஃபான் தவிர்த்து வேற யார் கூட ரொம்ப செட்ல ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க அப்போ? பாண்டி வந்து எங்களை எல்லாம் சிரிக்க வைப்பாரு, எல்லாரும் சிரிக்க வைப்பாரு. ஸோ பாண்டி வாஸ் க்ளோஸ். ஆக்சுவலி எல்லாரும் வி ஆல் காட் அலாங் வெல். அந்த சீரீஸ்க்கு அப்புறமா ரியாலிட்டி ஷோ கூட பண்ணீங்க இல்லையா, ஜோடி நம்பர் 1? எஸ் எஸ் எஸ். அது எப்படி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ ஆக்சுவலா கணக்கானும் காலங்கள் லாஸ்ட் எபிசோட் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இல்ல என்னால எடுக்க முடியலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலா ஹேமா ராகவி என் சிஸ்டரா நடிச்ச அவங்கள வந்து இர்ஃபானோட பேர் பண்ணி தான் ப்ரோமோ எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய ஃபேன்ஸ் வந்து இல்ல சங்கவியும் வினீத் தான் பேரா இது பண்ணணும், நாங்க இந்த மாதிரி பார்க்க மாட்டோம்னு சொல்லி, ஸோ திருப்பி வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி 3 மாசம் தான் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணிடுங்கன்னு சொல்லி, நான் டான்சர் தான். ஸோ வந்து சரி எனக்கு பிடிச்ச விஷயம் 3 மாசம் தானேன்னு சொல்லி ஐ டிட் ஜோடி நம்பர் 1. தட் ஆல்சோ வாஸ் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இர்ஃபான் வந்து டான்சர் இல்லை, ஆனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும், அதுவும் நாங்க வந்து யங்கஸ்ட் அந்த குரூப்ல, மற்றவங்க எல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் எங்களோட காம்படிட்டர்ஸா இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பயமா இருந்தது. பட் கடைசி ரவுண்ட் வரைக்கும் நாங்க வி காட் ஆல் த votes. அப்புறம் கடைசி ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி திருப்பி வைல்ட் கார்ட்ல என்ட்ரி கொடுத்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்திருக்கும் இல்லையா? என்ன திருப்பி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி கிடைச்சது? ஏன்னா உங்களை வந்து ஒரு ரியல் கேரக்டரா தான் பார்த்திருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து எங்களை வந்து அங்க கூட அவ்வளோ லவ்வோட அக்செப்ட் பண்ணி, vote எல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே இட் வில்
ஃப்ளோ இன். புரியுது. அது டான்ஸ் வந்து பாக்குறாங்களா என்னன்னு கூட தெரியாம, ஆனா எங்க ஓட்ஸ் வந்து பயங்கரமா. அன்கண்டிஷனல் லவ்ல. ஆமா ஆமா. ஐ ஹாவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அந்த அளவுக்கு வந்து எங்களை லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஃபேன்ஸ் இருந்தது. அதுவும் அந்த சின்ன வயசுல வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி என் லாஸ்ட் எபிசோட் நான் வந்து செத்து போயிடுறேன்னு காமிச்சதும் இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து கூடி வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க சின்ன பசங்க வீட்டில் வந்து சாப்பிடல, நான் வந்து நிஜமாவே செத்து போயிட்டேனா இல்லை உயிரோட இருக்கேனா, அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அப்போ வந்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் கெஸ்டாக போயிருந்தோம். அப்போ வந்து பயங்கரமா யூனோ ஃபேன்ஸ் கூட்டி கார் மேல எல்லாம் ஏறி அந்த அளவுக்கு யூனோ எங்களை வந்து பார்க்கணும், எங்க கூட பேசணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. என் வீட்டை தேடி வந்து அது வந்து ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வாட்டி எங்க கேட்டு வெளியே ஃபேன்ஸ் யாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல, ஆனா ஒரு கேஜ் ஃபுல் லவ் பேர்ட்ஸோட விட்டுட்டு போயிட்டாங்க. சோ ஸ்வீட். இந்த மாதிரி வித் நோட் சங்கவி. இப்போ வரைக்கும் அந்த கேஜ் இருக்கு. அதே லவ் பேர்ட்ஸ் இல்ல, ஆனா அவங்க குட்டி போட்டு இப்போ வரைக்கும் அது இருக்கு. ஆமா, ஆனா யாரு விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சங்கவி பார்த்தாங்கன்னா இப்போ நீங்க தேங்க் பண்ணிடலாம் அவருக்கு. எஸ், தேங்க் யூ whoever that is. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கு எங்க வீட்டுல. பட் அவ்வளோ ஸ்வீட்டா உங்க ஃபேன்னு சொல்லி ஆனா பேர் எழுதல. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். நீங்க தான் மிஸ் பண்ண ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சரி, இப்ப ரிக்ரெட் பண்றீங்களா ஏதாவது ஒரு விஷயம்? கண்டிப்பா. ஆக்சுவலா நிறைய குட் ஃபில்ம்ஸ் அப்போ வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபில்ம்ஸ் ஹிட்டாகவும் இருந்தது, கஷ்டமா இருந்தது. பட் எனக்கு வந்து ஆல்சோ எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இல்லை, நான் படிக்கணும்னு அந்த ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ அதனால இட்ஸ் ஓகே, மை டைம் வில் கம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா கண்டிப்பா கஷ்டமா இருந்தது. நீங்க இப்போ மூவிஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஹவ் இட் ஹேப்பன்? திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கம்பேக் கொடுக்க போறேன், ஐ வில் பி பேக் டு தி இண்டஸ்ட்ரின்னு இருந்தது. அது எப்போன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து 4 வயசுல இருந்து நான் வந்து ஆல்வேஸ் ஐ வாஸ் an actor. I was an actor first before I was a doctor. Okay. So acting வந்து எனக்கு passion, first love, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் திருப்பி கம்பேக் கொடுக்க போறேன்ட்டு. ஆனா எங்க அப்பா சொன்ன மாதிரி எஜுகேஷன் முடிக்கணும், அது என்னைக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கம்ப்ளீட் பண்ணி, சரி இப்போ வந்து அப்பா கிட்ட தைரியமா சொல்லலாம், இப்போ நீங்க ஹாப்பியா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவரும் இப்போ சந்தோஷமா இருக்காரு. அண்ட் ஐ எம் ஹாப்பிலி பேக் டு தி இண்டஸ்ட்ரி. ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு, எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இப்போ வந்து ஐ எம் ஆப்வியஸ்லி ஓல்டர் அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் மோர் ரெடி அண்ட் ஐ எம் மோர் என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட் டு பி இன் தி இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க அந்த ஷார்ட் எடுக்கும் போது இதே முறையில் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருந்தது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மை ஃபர்ஸ்ட் லவ் இல்லைங்களா. ஸோ டு கம் பேக் அண்ட் இந்த மாதிரி என் ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுக்கும்போது தட் டே வாஸ் சூப்பர் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ ஐ எம் வெரி எனக்கு கண்டிப்பாக இதே முரளி ஆல்சோ இஸ் அ வெரி will be an important milestone in my life because that was the first shot I gave after my comeback. So கண்டிப்பா அது ரொம்ப மெமரபிள் தான். ஓகே, அதர்வா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல், வெரி டவுன் டு எர்த், லவ்லி ஹியூமன் பீயிங். அண்ட் எங்களுக்கு வந்து எல்லாம் காம்பினேஷன் ஷாட் இருந்தது வித் தி மற்ற லீட் கோஸ்டார்ஸ் ஆஃப் தி மூவி. அண்ட் என்ன சொல்றது, அந்த ஃபில்ம் வந்து எல்லாரும் ஒரு சிமிலர் ஏஜ் குரூப், ஒரு ஜாலியான ஃபில்ம் அண்ட் ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். ஓகே, டைரக்டர்ஸ் அண்ட் கோஸ்டா கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ப். அந்த ஃபுல் டீமே ஒரு சூப்பர்ப் டீம். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் டவுன் டு எர்த், ஜாலியா, ஈஸியா, ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷூட் பண்ண நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இத்தனை நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணி ஆக்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்கிறது ஆக்வர்ட்னஸ் இல்லை பயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எவ்ரிபடி கெட்ஸ் அலாங் வெரி வெல். அந்த செட் வந்து ஒரு ஜாலியான செட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி
என் கம்பேக்குக்கு இது ஃபர்ஸ்ட் டீமா இருக்கிறது வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எவ்ரி ஒன் டைரக்டர்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலியான டீம். எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது திருப்பி கம்பேக் கொடுக்க போறீங்க அப்படின்ற போது? ஸோ நான் இந்த மாதிரி திருப்பி சென்னையில் செட்டில் ஆயிருக்கேன். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டு போயிருந்தேன் படிக்க. இந்த மாதிரி திருப்பி சென்னைக்கு வந்திருக்கேன், சென்னை செட்டில் ஆயிருக்கேன், இப்போதான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிய வந்த உடனே இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் நான் வந்து வந்ததும் இதுக்காக தான் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரிக்கு நான் ரிட்டர்ன் பண்ணி டு டூ மை ஃபர்ஸ்ட் லவ் விச் இஸ் ஆக்டிங். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஆஃபர் வந்து வாஸ் சம்திங் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, உங்களை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ். பட் அதை பற்றி என்னால் இப்போ பேச முடியல. ஆனால் கூடி சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் வெளியே நியூஸ் வந்துடும். ஆஸ் ஒரு ஃபேன் ரெக்வஸ்டா எல்லாரும் உங்களை டெலிவிஷன்லயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி எங்களை வந்து ரியாலிட்டி ஷோ மூலியமாவோ இல்ல டிவி மூலியமாவோ வந்து என்டர்டெயின் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ சினிமா ஓடிடி அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஆட்ஸ் அந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா டெலிவிஷன்ல கூட ஒரு நல்ல நான் ஆரம்பிச்சது டெலிவிஷன்ல தான். ஸோ கண்டிப்பா டெலிவிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மீடியம். எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருந்தா கண்டிப்பா ஐ வில் டு. கண்டிப்பா நீங்க டிவில ஏதாச்சும் பாக்குறீங்க, ப்ரொடியூசர்ஸ் பாக்குறீங்களா, ப்ளீஸ் இவங்க வந்து ரியாலிட்டி ஷோக்கு வந்து கூப்பிடுங்க. வி வாண்ட் சங்கவி பேக். ஆக்சுவலி சங்கவி பேக். எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நீ ஐ திங்க் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபுல் ஆக்டிங் இதுல சொல்றேன். நீங்க ஆட்ஸ்லாம் கூட பண்ணிட்டு இருந்தீங்க சொன்னீங்க. ஆமா, லக்கிலி எனக்கு வந்து ஃபுல்லா டச் விட்டு போல. நான் வந்து நடுவுல எல்லாம் ஆட்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் விஜய் டிவி நான் வந்து காலேஜ்ல இருக்கச்ச என்டிடிவிலயும் நான் நியூஸ் ஆங்கரா இருந்தேன். அது வந்து டெய்லி நான் லைவ் நியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்டிடிவியோட. அது ஒரு 2 இயர்ஸ் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் டச். இப்போ வந்து ஆமா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிங் சொல்லி இப்போ அந்த பிரேக். எங்களுக்காக சின்னதா ஒரு இதை கிளிப் பண்ணி காமிக்க முடியுமா? ஏன்னா உங்களை ஆக்டரா ஃபுல்லா பாத்துருக்கோம், நியூஸ் ரீடரா நாங்க பார்த்ததே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. சும்மா 2 லைன் எங்களுக்காக. சரி, நான் ட்ரை பண்றேன். Hello and welcome to the Late Night News with me, Monisha Ravishankar. A little update about me. I've been missing for a few years now, but now I'm back to the screen and ready to bring the news to you live every evening at 8 p.m. Wow, ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. நீங்க எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதுவும் தியேட்டர்னால தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு வெல் நோன் இங்கிலீஷ் நியூஸ் ஆங்கர் வந்து என்டிடிவில ஏதோ ஹெல்த் இஷ்யூனால சடனா விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேமரா ஃபேஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டா பேசுற ஆள், அதுவும் இங்கிலீஷ்ல நல்லா பேசுற ஆள் வந்து தேடிட்டு இருந்தாங்க சென்னையில. ஸோ இந்த மாதிரி யாரோ என்னை ரெக்கமெண்ட் பண்ணி என்னை என்டிடிவி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்டிடிவி இருந்தது சென்னையில, இப்போ இல்லை. ஸோ கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் இது பண்ணி அவ்வளவுதான். அடுத்த நாள்ல இருந்தே நான் வந்து லைவ் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த 2 இயர்ஸ் நான் வந்து நியூஸ் ஆங்கரா இருந்தது. ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஆக்டிங் வந்து வேற, எங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து லைவ். ஸோ என்ன சொல்றது, எரர் வந்து தப்பு பண்ண முடியாது. பிளஸ் அது வந்து ஸ்கிரீன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும், படிச்சுட்டே போவோம். நான் வந்து ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரவுண்டரா இருக்கீங்க மேம். நீங்க யோசிச்சு பாருங்க, டான்ஸ் பண்றீங்க, ஆக்ட் பண்றீங்க, நியூஸ் ரீடரா இருக்கீங்க, டாக்டர் வேற. ஆக்சுவலி கேட்க போனா எனக்கு வந்து கேமரா தான் ஃபர்ஸ்ட் லவ், நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த கேமரா முன்னாடி எது இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் என்ன சொல்றது பண்ணுவேன். கனப்பால ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் ரொம்ப உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இருந்தது ஒரு சீன் வந்து, நான் வந்து ஸ்கூல் பியூப்பிள் லீடரா செலக்ட் ஆயிடுறேன். ஓட்டு மூலியமா நான் வந்து வின் ஆயிடுறேன் ஸ்கூல் பியூப்பிள் லீடரா. ஸோ அது வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. என்னை வந்து ஒரு சேர்ல வந்து தூக்கி ஸ்கூல் ஃபுல்லா ஒரு சுத்திட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஜாலியான சீனா இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய குரூப்போட ஸ்கூல் சில்ட்ரன் எங்க குரூப்பு, அது வந்து ஒரு ஃபுல் டே ஷூட்டு. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்தது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அந்த ஷூட் பண்ணோம் அந்த சீன்ஸை.
அது வந்து ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்புறம் சேரன் சார் ஒரு எபிசோட்ல வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. ஸோ அது தட் வாஸ் ஆல்சோ மெமரபிள் ஷூட் டே. ஆமா, அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த சீன் ஷூட் பண்ணது. சங்கவினாலே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து நிறைய பேர் போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹேர் ஸ்டைல் ஸ்கூலுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? ஆமா, அது ஒரு காமெடியான விஷயம். இப்போ கூட எனக்கு நிறைய பேர் வந்து எழுதுறாங்க, கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி சங்கவி நாங்க உங்க ஹேர் ஸ்டைல் வந்து காப்பி பண்ணியிருக்கோம் ஸ்கூல்ல, ஆனா அது சரியா வரல. ஆக்சுவலி அது ஃபன்னி, நானே தான் அது கிரியேட் பண்ணேன் அந்த ஹேர் ஸ்டைல். அப்போ வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ரெட்டை ஜடையா தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து இது ட்ரை பண்ணலாமா? ஏன்னா ஸ்கூலுக்கு கூட நான் அப்படிதான் போயிருந்தேன் நிஜ வாழ்க்கையில. சோ நான் அப்ப உங்களோட ஹேர் ஸ்டைல் அது என்னோட ஹேர் ஸ்டைல், அந்த ஃப்ரண்ட் வந்து அப்படி பின் பண்றது, அப்புறம் வந்து 2 போனிடெயில்ஸ், இல்லைன்னா சில வாட்டி 1 போனிடெயில். ஆனா யூஸ்வலி ஸ்கூல்ல வந்து 2 தான். ஸோ அது வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் என் ஒரிஜினல் ஸ்டைலே நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் பத்தி நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணி கேக்குறாங்க, அது எப்படி பண்ணிருந்தீங்க, நாங்களும் ட்ரை பண்ணோம். So I'm like very touched that people liked it so much, but that was my original ஸ்கூல் ஹேர் ஸ்டைல். ஓகே, நீங்க மிகப்பெரிய ஒரு ஃபுட்டின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? சமைக்கிற ஐடியா இருக்கா? எஸ், ஐ லவ் குக்கிங். நான் வந்து நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவேன். டெய்லி குக்கிங்னு சொல்லி எனக்கு பட் டைம் கிடைக்கும் போது ஐ குக். ஐ லவ் எக்ஸ்பெரிமெண்டிங். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கூட நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ், குவிக் ரெசிபீஸ். நான் வந்து பிரியாணி ஃபேன். ஸோ நான் வந்து சென்னையில வந்து எங்கெல்லாம் குட் பிரியாணி இருக்கோ அதை போய் ட்ரை பண்ணிடுவேன். பிரியாணி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹைதராபாத் பிரியாணியா இல்ல சீரக சம்பா? அந்த எனக்கு வந்து தமிழ்நாட்டு ஆம்பூர் பிரியாணி பெஸ்ட். ஸோ ஐ லவ் ஆம்பூர் பிரியாணி. இப்போ கூட வாய் ஊறுது. நான் வந்து நிறைய இடத்துல பிரியாணி ட்ரை பண்ணி யூஸ்வலி கம்பேர் பண்ணி அதை பத்தி போஸ்டும் போடுவேன். ஸோ ஐம் அ பிரியாணி ஃபேன். அடுத்தது மீல்ஸ், குட் மீல்ஸ். தேங்க்யூ சோ மச். உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.